ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி, அதாவது சப்பாத்தி ரெசிபி. இந்த சப்பாத்தி ரெசிபி நம்ம நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுவோம். பட் இன்றைக்கி அந்த மாவில் பண்ணலை, ஸ்பெஷலாக அரிசி மாவில் பண்ண போகிறோம். இதுவும் நமக்கு ஹெல்த்தி தான். அரிசி மாவில் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டதுமே தேனாமிரதம் மாதிரி கரையுது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. இந்த அரிசி மாவு சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக காரசாரமாக எந்த கிரேவி வச்சுக்கிட்டாலும் காம்பினேஷன் செமையாக இருக்கும். அதாவது தக்காளி தொக்கு, கார சட்னி, மட்டன், சிக்கன், இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகும். வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, இப்படி ஸ்பைசியான கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம கோதுமை மாவு தான் சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம். அதுவும் நமக்கு டேஸ்ட்டு தான். பட் ஒரு விதமான டேஸ்ட்டு நம்ம அடிக்கடி நம்ம ஃபீல் பண்ணாமல் என்றைக்காவது ஒரு சேஞ்சுக்கு அரிசி மாவில் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அரிசி மாவு சப்பாத்தி நமக்கு கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி நமக்கு ஃப்ளஃபியாக நல்ல புஷ்ஷுன்னு வந்து எடுத்து கொடுக்குது. வாங்க அரிசி மாவு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மாவு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நெய்யோ அப்படி இல்லைன்னா ஆயில் அந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு, இது எல்லாமே தான். இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே சேம் ஃப்ளார் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டக்குன்னு நமக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா திக்காகிடும் மாவு. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்து திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், தொட்டுற உடனே நமக்கு மாவு எதுவும் ஒட்டலை பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதில் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஆறிடும். லைட்டாக தான் நமக்கு கை பொறுக்கிற சூடு தான் நமக்கு இருக்கும். இந்த டைமில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வர மாவு, அதாவது அரிசி மாவு தனியாக கொஞ்சம் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் வந்து 1-2 டீஸ்பூன் அளவு ஆயில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பிசையணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒட்டும். அதனால் 1-2 டீஸ்பூன் ஆயில் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ணும்போது இதில் ஆயில் எதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறது இல்லை. நம்ம இப்போ 2 டீஸ்பூன் எடுக்கிறோம்ல, இதுதான் அதோடைய ஆயில். அப்புறம் நம்ம மாவு வந்து போடுறதுக்கு முன்னாடி வெந்நியில் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருப்போம். அவ்வளோதாங்க. டோட்டலாகவே 3 டீஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படுது. நல்லாவே சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. கையோடு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி மாவு எப்படி உருண்டை பிடிச்சி திரட்டுமோ அதே மாதிரி தாங்க அரிசி மாவு. அப்படி இல்லைன்னா வந்து கோதுமை மாவு இல்லை மைதா, இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உருட்டும் போது இந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் அழகாக. ரொம்பவும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது கோதுமை மாவு இல்லை. கோதுமை மாவு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பட் இது அப்படி இல்லை. ரொம்ப அழுத்தம் கொடுத்தா நமக்கு அப்படியே அந்த இதில் ஒட்டிடும். அதனால் ஸ்லோவாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டிக்கிட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு அது நல்லா சூடாக இருக்கணும். தவாவை நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சப்பாத்தி ஆட் பண்ண பிறகு நம்ம தீயை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சிடக்கூடாது. ஹை டு மீடியம் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே நம்ம மாற்றி விட்டுறணும். இது மாற்றி போட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் வந்து இந்த மாதிரி மெதுவாக அப்படி ஓரங்களில் அப்படி மெதுவாக நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால நமக்கு நல்லாவே உப்பெல்லாம் வந்து சப்பாத்தி நல்லா எலும்பி வரும். இதில் நம்ம ஆயிலெலாம் தொளிச்சு பண்ணலைங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்த ஆயில் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் ஊற்றாமலே செம்மையாக நமக்கு எலும்பி வரும். தெரியுதா உங்களுக்கு? அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? அரிசி மாவுலேயும் நம்ம அழகாக உப்பலான சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நல்லா வேக வைங்க.
நமக்கு ஃப்ளஃபியாக மட்டும் வந்தால் போதாது, கொஞ்சம் நல்ல குக் ஆகணும் சப்பாத்தி. ஏன்னா இது ரைஸ் ஃப்ளார், உள்ளே நமக்கு மாவாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வேக வச்சிட்டோன்னா உள்ளே நல்லா குக் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கும் செம சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று போட்டு காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்கேன். அழகாக ஒரு லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போடணும். அப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும். டக்குன்னு நமக்கு ஃப்ளஃபியாக எழுந்துருது பாருங்கள் சப்பாத்தி. உங்களுக்கு மாவு வந்து திரட்டும் போது கரெக்டான ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஷேப் வரலன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு மேலே கட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே அந்த மாதிரி கட் பண்ணிக்கல. எனக்கு விரிசல் இருந்தாலும் கூட எனக்கு கரெக்டாக ஃப்ளஃபியாக வந்து சப்பாத்தி எழுந்து வருது. அதனால் நான் அதே ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தடவிக்கலாம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தீயை மட்டும் ஸ்லோவாக சிம்மில் வச்சிடாதீங்க. மீடியம் டு ஹை அந்த மாதிரி வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். தவிர ரொம்பவே குறைக்கக்கூடாது. மீடியம் டு ஹை அந்த லெவலில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி தான் நார்மல் சப்பாத்தி நம்ம கோதுமை மாவில் போடுற சப்பாத்திக்கும் சேம் மெத்தட் தான். மீடியம் டு ஹை தீயை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ளஃபியாக சாஃப்டாக கோதுமை மாவில் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திலாம் நம்ம போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக இத்தனை சப்பாத்தி எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே மெல்லிஸாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், காற்று போல் ரொம்பவே நம்ம ஹார்டாக அந்த மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை. செம சாஃப்டாக இருக்குது. நம்ம கை விரலால் பிரிக்கும் போது செம சாஃப்டாக வந்து பிரியுதுங்க. பாருங்கள் ஃப்ளஃபியாக வரப்போய் தான் இந்த மாதிரி லேயர் வந்து அழகாக வந்து நமக்கு பிரிஞ்சு காட்டுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்தி மாதிரியே செம்ம ஃப்ளஃபியாக எழுந்து வந்திருக்கு. நல்ல லேயராகவும் சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய அழகான ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.